எல்லோருக்கும் வணக்கம். வரலாறு திரும்புகிறது. மீண்டும் சொல்கிறோம், வரலாறு திரும்புகிறது. தன்னுடைய 22 வயதில் ஒரு முடிவு எடுத்தார். 1972 கட்சியில சேர்ந்து 1976 எம்எல்ஏ ஆகி அண்ணனுடைய வாழ்க்கையில 2 மிகப்பெரிய முடிவுகள் மிகப்பெரிய சரித்திரத்தை உருவாக்கி இருக்கு. அதுல ஒண்ணு 72 புரட்சி தலைவரோட இணைந்து 76 எம்எல்ஏ ஆகி 77 ஒரு மிகப்பெரிய வரலாற்றை புரட்சி தலைவர் உருவாக்கினார் ஒரு தீய சக்திக்கு எதிராக. அதுக்கப்புறம் 1989 மீண்டும் ஒரு குழப்பங்கள் தமிழ்நாட்டில் உருவாகிய பொழுது அப்பொழுதும் அண்ணன் எடுத்த முடிவுதான் ஒரு புதிய வரலாற்றை உருவாக்கியது. அன்றைக்கு புரட்சி தலைவி அம்மாவுடன் சேர்ந்தார். 3வது முறையாக வாழ்க்கையில் 2025 ஒரு புதிய வரலாற்றை உருவாக்க தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து ஒரு புதிய வரலாற்றை உருவாக்க 2026 தமிழக வெற்றி கழகத்தில் முதல்வர் நம்முடைய தலைவர் விஜய் அவர்களை முதல்வராக்க அடுத்த ஒரு வரலாற்றை வரலாற்றை உருவாக்க இன்றைய தினம் ஒரு முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. அண்ணனை பத்தி எல்லாருக்கும் தெரியும், தமிழ்நாடு முழுவதும் இந்தியா முழுவதும் தெரியும். அதனாலதான் நேற்று இருந்து பார்த்துருப்பீங்க, தேசிய கட்சிகளிலிருந்து ஆளுங்கட்சி வரைக்கும் அண்ணன் பின்னாடி ஃபுல்லா இருந்துட்டே இருந்தாங்க. ஆனா அவருடைய முடிவு எப்படி தீர்க்கமா 1977 89 இருந்ததோ அதே மாதிரி 2026 ஒரு முதலமைச்சரை உருவாக்க, தமிழகத்தின் ஊழல் இல்லாத நேர்மையான ஒரு புதிய நிர்வாகத்தை உருவாக்க இன்றைக்கு எங்களோட இணைந்திருக்கிறார்கள். பொதுவா தமிழக வெற்றி கழகம் இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்களுடைய ஆதரவு உங்களுக்கு தெரிஞ்சது. மொத்தமே 6 மாவட்டம், ஒவ்வொரு மாவட்டத்திலும் 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து எந்த அளவுக்கு ஆர்கானிக்கா வந்தாங்கன்னு தெரியும். அண்ணா கூட பேசிட்டு இருக்கும்போது சொன்னாரு, தமிழக வெற்றி கழகத்துக்கு கிட்டத்தட்ட 28% கேஸ் ஆயிடுச்சு, இன்னும் ஒரு 10% ஒர்க் பண்ணா போதும். இளைஞர்கள் ஃபுல்லா இருக்கிறாங்க, 40 வயசுக்கு மேல இருக்கவங்க எல்லாம் 18 வயசுல இருந்து 75 வயசு வரைக்கும் 90 வயசு வரைக்கும் நம்ம இன்வெர்ட் ஒரு பயணத்தை உருவாக்குவோம் அப்படின்றது வந்து உள்ள பேசிட்டு இருந்தாரு. அந்த அளவுக்கு 55 வருஷமா உண்மையாகவும் நேர்மையாகவும் ஒரு கட்சியில் இருந்து வெற்றியும் தோல்வியும் இழப்புகளிலும் கூட இருந்து, வெற்றி மட்டும் இல்ல பல்வேறு இழப்புகளிலும் அண்ணன் வந்து அந்த தலைமையோட இருந்து மிகப்பெரிய ஒரு அனுபவம். தமிழக வெற்றி கழகத்துல இளைஞர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வேகம் இருக்கு. எங்களுக்கு அது அனுபவத்தோட அண்ணன் வந்திருக்கிறாரு, எங்க பொதுச் செயலாளர் ஆனந்தன் இருக்கிறாரு. அந்த மாதிரி வேகத்தோட இந்த அனுபவம் இணையும் பொழுது 26 ஒரு பெரிய வரலாற்றை உருவாக்குவோம். அதுக்கான அண்ணனுடைய அனைத்து ஆலோசனைகளும் அவருடைய வேலைகளும் இணைந்து நாங்களாம் சேர்ந்து இணைந்து ஒரு விஷயத்தை உருவாக்கணுங்கிறத நாங்க பதிவு பண்றோம். அண்ணனை எல்லோரும் தமிழக வெற்றி கழகத்திற்கு 1.5 கோடி தொண்டர்களும் இன்றைக்கு மிக மிக ஒரு ஆர்வத்துடன் வரவேற்கிறோம். அண்ணன் அவர்களை வருக, ஒரு புதிய வரலாற்றை உருவாக்குவோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.